ஹாய் காய்ஸ், ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:06. அண்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படத்துடைய பேர் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். ஓகே, பேர் வந்து சொல்லிடுறேன். போர்ட் ஆஃப் கால். ஓகே, 1948 ரிலீஸ் ஆன இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா இங்குமார் பெர்க்மேன். ஸோ இங்குமார் பெர்க்மேனுடைய மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் குரோனிக்கலாக பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த மூவி வந்து நான் குரோனிக்கலாக ஒரு ஆர்டராக பார்த்துட்டே இருக்கேன். அண்டு இதுவரை நான் பார்த்த மூவிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர் படத்தில் வர எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, அந்த ரைட்டிங்கு, சினிமோட்டோகிராஃபிலாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்டு இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா போர்ட் ஆஃப் கால் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கிட்டத்தட்ட மௌனராகம் படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் இதுலேயும் வருது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ அந்த படத்துடைய என்னுடைய ஓப்பனிங் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓப்பனிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலரை காமிப்பாங்க. அந்த சேலருடைய பேர் வந்து கோஸ்டா. அந்த கோஸ்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய இடத்த சுற்றி பார்த்துருப்பார். ஓகேவா? சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அவருடைய இந்த இடத்துக்கு வந்திருப்பார். அண்டு ரொம்ப லோன்லியாக இருப்பார். அவர் சேலர் தான், ஆனால் லோன்லி. அவருக்கு யாருமே கிடையாது. அவர் அந்த கடலை மட்டும் அப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பார். அண்டு போர்ட்டு அண்டு இதுதான். ஸோ அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட் இருக்கும்ல, அந்த ஹார்பர், அதுதான் அவரோட வீடு மாதிரி. ஸோ இதுதான் அவரோட லைஃப் ஃபுல்லாகவே ஒரு சேலர் லைஃப் தான். ஸோ அவர் வேற ஒரு இடத்துலேருந்து கடல் வழியாக ஒரு லேண்டுக்கு வராங்க. அண்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு நபர் இருப்பாங்க, பெரிட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேண்டுலேருந்து கடலில் விழுந்து சூசைட் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இவர் வந்து கடல்லேருந்து லேண்டுக்கு வராரு. அவங்க லேண்டுலேருந்து கடலில் போகிறாங்க சூசைட் பண்ண. ஸோ இந்த பெரிட்டோடைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாகவும் கோவத்துலேயும் அவங்க சூசைட் அட்டம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தவங்க எல்லாருமே அவங்கள காப்பாற்றிடுவாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் 2 கேரக்டரும் உடைய இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு இங்குமார் பெர்க்மேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஓப்பனிங் சீன் அது ரொம்ப நல்லா எடுத்துடுறாரு. அண்டு நிறைய விஷயம் பிடிக்கும். அண்டு இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய பெஸ்ட்டு மூவிஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ நான் இதுவரை பார்த்தது எல்லாமே ஏர்லியர் மூவிஸ் தான். கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓப்பனிங் சீன், அப்புறம் இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் போக வேண்டிய இடம், தங்க வேண்டிய இடத்துக்கு போவார். சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போவார். அதுக்கப்புறம் கேமராவை அவரே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா 2-3 பேர்கிட்ட பேசிட்டு போவார். அதுக்கப்புறம் குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட பால் ஏதோ ஒன்று தூக்கி போடுவார். ஆக்சுவலி என்னென்னா அந்த கேமரா ஃப்ளோ இருக்குல்ல, அவர் போகும்போதே நம்மளும் அப்படி கீழே கூட போகிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து மீட் பண்ணுவார். இந்த கேமரா ஃப்ளோவே, இந்த கேமரா மூமெண்ட்டே அவர் கூடயே போயிட்டே இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. அண்ட் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அண்டு சேலர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மைண்டெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கும். பட் அதே சமயத்தில் இவருக்கு இன்னொரு ஒரு ஆன்ஷியஸான விஷயம் இருக்கும். ஸோ அதை நான் போக சொல்கிறேன். ஸோ இதுதான் ஓப்பனிங் சீனு. ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க அந்த இடத்துல, அதெல்லாமே காமிப்பாங்க. அவருக்கு என்ன தான் நண்பர்கள்லாம் இருந்தாலும் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் லோன்லி ஆகிடுவார். அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க, ஒரு டைமுக்கு அப்புறம் லோன்லி ஆகிடுவார். அண்ட் அந்த லோன்லினஸில் அவர் புக்கு படிப்பார். ஸோ இதுதான் அவருடைய இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட்டா வந்து அவர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஜாபு காமிப்பாங்க. அவர் இந்த ஏதோ சால்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அது சால்ட்டெல்லாம் டிக் பண்ணி ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு திங்ஸ்குள்ளே போட்டுருவாங்க. அதுலேருந்து அப்படி கேரி பண்ணி வெளியில் வேறு இடத்துக்கு போகும், ஸ்டோரேஜ் மாதிரி. ஒரு கப்பலில் போகும் அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த சீன் போயிட்டே இருக்கும்.
அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணுறது, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக காமிப்பாங்க. அண்டு இந்த டீட்டெயில்டான ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து எனக்குன்ட்டு இல்லை, நிறைய பேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லாங்கான ஷாட் பண்ணும்போது அவர் இந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் டயர்டாக போயிட்டு வீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் அவருக்கு வேறு ஒரு லைஃபே கிடையாது. இந்த லைஃப் முடிச்சிட்ட பிறகு நேராக வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனால் புக்ஸ் படிப்பார். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த லைஃப் அவருடையது. ஸோ அவருடைய டெய்லி லைஃப் என்ன, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவே இந்த மாதிரி தான் நல்லாவே காமிச்சிடுறாரு இந்த டேரக்டரு. இதுக்கு முன்னாடி படத்துலையும் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லா எடுத்துடுறாரு. அண்ட் முக்கியமாக அந்த சால்ட்டெல்லாம் அப்படியே மேலே தூக்கிட்டு அப்படியே போகும். ஒரு மிஷின் மேலே, ஒரு க்ரெயின் மேலே அந்த பெரிய ஹியூஜ் சால்ட்டு டப்பா, ரொம்ப பெருசு, ஒரு டன்கெல்லாம் பல டன் வெயிட் இருக்கும். அது வந்து ஒரு க்ரெயினில் தூக்கிட்டு அதை அப்படியே கப்பலில் போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட்டாவும் அவருடைய இன்னொரு ஒரு ரூம்மேட்டுன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் உடைய கான்வர்சேஷன் சீனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு நபர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி பாயிண்ட்டு நான் என் லைஃப்பில் கேள்விப்பட்டதே கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டாகிட்ட சொல்லுவார், யூ சேல் த வேர்ல்டு, யூ see lots of things, you sail the world, you see lots of things, but it feel like you are missing out on most of it. ஸோ நீ நிறைய உலகத்தை சுற்றி பார்க்குற அண்டு நிறைய மிஸ் அவுட் பண்ணுற, அண்டு அதனால் நீ லோன்லியாக ஆகிற. அந்த லோன்லினஸில் நீ புக்கு படிக்கிற, அதை உன்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த புக்கு வந்து உன்னோட மூமெண்ட்டை பிளாக் பண்ணும், அந்த மாதிரி அவர் சொல்லுவார். இந்த மாதிரி கருத்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அண்டு அவர் சொல்லுவார், நான் வந்து இதே மாதிரி பிரச்சனை எனக்கும் இருந்தது, நான் புக்கு ட்ராப் பண்ணிவிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவார். இது மாதிரி ஒரு ஒஸ்டான ஐடியா நான் யாரும் கொடுத்து பார்த்ததில்ல. ஸோ பட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கேன். அவர் சொல்லுவார், புக்ஸ் ஜஸ்ட் மேக் திங்ஸ் worst. ஸோ இது ஒன்று. ஸோ இதுதான் கைஸ், புக்ஸ் மேக்ஸ் திங்ஸ் worst அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டைலாக் கேள்விப்பட்டதில்லை. பட் நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவுக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும். அதே சமயத்தில் அவர் இன்னொரு ஐடியா சொல்லுவார். அது என்னென்னா, நீ புக்ஸை படிக்கிறது போல் நீ நேராக பப்ஸு பாரு அங்கே போய் டான்ஸ் கிளப்புக்கு போயிட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடி டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு வர. ஸோ தான் அதுக்கப்புறம் அவர் வந்து புக்ஸு பாட்டு ஒரு ஓரமாக உட்காந்து படிச்சுட்ருப்பார். இந்த கோஸ்டா அவர் ஃப்ரெண்டு கிளம்பிடுவார். அண்டு அந்த ஹோல் ரூம் அண்டு இவர் அந்த புக்ஸ் படிக்கிற ஷாட்டு அதெல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. இதில் டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டாவும் பெரிட்டும் மீட் பண்ணுற சீனு. ஸோ கோஸ்டா பெரிட் மீட் பண்ணுற சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சீனு. இது ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. எப்படி ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணும்போது, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அதில் டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும். அதில் கொஞ்சம் சர்க்காசம்லாம் சேர்த்து இருக்கணும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, கோஸ்டா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளர்ட் பண்ணுவார் இந்த இவங்கிட்ட, பேர் என்ன, பெரிட் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவார். பெரிட் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டா அடுத்த லைன் என்னென்ன சொல்ல போகிறாரோ அது எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க. அந்த அதுக்கு பெரிட் வந்து சொல்லுவாங்க, யூ ஒன்லி ஹேவ் ஒன் லைன் லெஃப்ட்டு, நீ இதெல்லாம் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேண்டு பெரிட் இவர் வந்து சொல்லுவார், இந்த கோஸ்டா வந்து சொல்லுவார், இந்த பேண்டு வந்து நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, அப்புறம் நம்ம வெளியில் போயிடலாமா அந்த மாதிரி சொல்லுவார். அப்புறம் 2 பேருமே கிளம்பி வெளியில் போவாங்க. வெளியில் போன வர்றது 2 பேரும் இவங்க வந்து சிகரெட் பிடிப்பாங்க. பெரிட்டு கோஸ்டா வந்து சிகரெட் பிடிக்க மாட்டார். ஸோ அது வெளியில் நின்று பேசுகிற சீனு. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கோஸ்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸபுளாக பெரிட்ட ஒரு ரொமான்ஸ் பண்ணுவார். அண்டு இதுவரை நான் பார்த்த எல்லா இங்குமார் மூவிலையும் பார்த்திங்கன்னா, பர்க்மேன் மூவியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸபுள் வர சீன் வந்து நிறையா இருக்குது. அவர் ஏன் இந்த மாதிரி வைக்கிறாருன்னு தெரில. ஒருவேளை அந்த காலத்தில் ரொமான்டிக் எக்ஸ்ப்ரெஷன் அதுதான் இதுவான எனக்கு தெரில.
பட் அது ரொம்ப தவறாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க, செக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க அன்ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த அன்ட்ரெஸ் பண்ணுற சீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் அவங்க லைட் ஆன் ஆகிட்ருக்கும். கரெக்டாக அன்ட்ரெஸ் பண்ணும்போது லைட் ஆஃப் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுதான். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 பேருமே எழுந்திருவாங்க. எழுந்திரிச்சிட்ட பிறகு இவங்க இருக்காங்கள்ல இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிட்டும் அந்த கோஸ்டாவுடைய கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ரொம்ப நம்மளுக்கே டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிட்டு வந்து கண்ணாடி பார்த்துட்டு அதில் ஒரு சோகமான ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சிட்டு லோன்லின்னு எழுதுவாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிட்டும் அவங்க அம்மாவும் உடைய கான்வர்சேஷன் சீனு. பெரிட்டும் அவங்க அம்மாவும் அடுத்த சீன் வந்து கான்வர்சேஷன் சீனு. அதுக்கப்புறம் பெரிட்டோட அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இங்கே ஒரு ஆள் வந்திருக்காரு, ஏன்னா சிகரெட் இருந்தது. அவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன் சீன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூவலான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அது எல்லாமே மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் பற்றி இதில் கொஞ்சம் நிறையவே வரும். ஸோ எப்படி நான் இதுவரை பார்த்த மற்ற மூவிஸில் வந்து எப்படி ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குமோ, இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறையா மூவிஸ் எல்லாம் இந்த டேரக்டர் பண்ணியே நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டைலாக்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கும். 2 பேரோடைய பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, பெரிட்டோட அம்மா, இங்கே ஆள் சிகரெட் இருக்குது, இதை யாரோ வந்திருக்காங்கன்னு. அப்போது பெரிட்டோட ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிட்டு வந்து அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா பெரிட்டு வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது. அங்கே வந்து ஒரு மேனேஜர் வந்து பெரிட்டுக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறது. அதுக்கப்புறம் பெரிட்டும் இன்னொரு லேடியும் பேசுவாங்க. அவங்க யாருன்னு தெரில, பட் அவங்களுடைய டைலாக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிட்டு சொல்கிற டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. அண்ட் எனக்கே செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹேட் போட்டிருக்க லேடி வந்து சொல்லுவோம் பெரிட் கிட்ட, யூ ஆர் ப்ரிவிலேஜ்டு டு லிவ் எட் ஹோம் வித் யுவர் மதர். அதுக்கு பெரிட் சொல்லுவா, லிவிங் வித் மம் இஸ் ஒர்ஸ் தேன் தி ரிஃபார்மேட்டரி. ஸோ அதெல்லாம் செம்மையான டைலாக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, யூ ஷுட் பி அஷேம் டு டாக் லைக் தட் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பெரிட்டு வந்து கவுண்ட்ரு பண்ணுவாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பெரிட்டு வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹவு ஐ லாங் டு பி மை செல்ஃப். அது எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கும். ஐ லாங் டு பி மை செல்ஃப் டு பி லெஃப்ட் அலோன். அந்த டைலாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அண்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெரிட்டு அந்த ஆஃபீஸில் மீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு மேனேஜர் ஒருத்தருப்பார், அவர் கூட பேசுகிறது, அது எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பெரிட்டும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். மறுபடியும் இன்னொரு சீனு, பெரிட்டோட அம்மா வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் யார், அவங்க என்ன இது, அதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சூப்பர்பான ஒரு டைலாக்கு, ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு பெயின்ஃபுல்லான டைலாக் சொல்லுவாங்க. யூ வுட் பி நான் பெரிட்டோட அம்மா சொல்லுவாங்க, பெரிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ரிப்ளை ஒன்று கொடுப்பாங்க, என்னென்னா யூ வுட் பி ஈவன் கைண்டர் இஃப் யூ வுட் லீவ் மீ அலோன். நீ இல்லைன்னா அது நான் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நீ என்னை தொந்தரவு பண்ணாமல் ஆளை விட்டாலே போதும், நான் இன்னும் நல்லா நிம்மதியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீனே ஒரு அம்மா கிட்டே பேசுகிறது அந்த மாதிரி. ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த 2 பேருடைய கான்வர்சேஷன் சீனு, அந்த சினிமாட்டோகிராஃபியோடைய மூமெண்ட்டு, அது எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க.
அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப பார்த்து ஆக்சுவலி இந்த ப்ரொடக்ஷன் டிசைனர் சொல்லுவாங்கள்ல, ஆர்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் அவங்களாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க பெரிட்டு சொல்லுவாங்க, நான் வந்து செத்து போயிருக்கலாம் இந்த உயிரோடு இருக்கிறதுக்கு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிட்டு வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமில் இருப்பாங்க. அந்த டோருக்கு கொஞ்சம் தூரமாக அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க வந்து இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க ஹாலை தாண்டி இன்னொரு ரூமில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அதே டோரை வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். அதில் வந்து பெரிட்டு வந்து சைல்டு அப்யூஸ் பண்ணது, அவங்க ஷாக் ஆனது, அவங்க அப்பா அம்மா சண்டை போடும்போது இவங்க அதை வேடிக்கை பார்க்கும்போது அவங்க அதை அதிர்ச்சி ஆனது, அது எல்லாமே அவங்க மைண்டுக்கு வரும். அதுக்கப்புறம் கரண்ட் பீரியட்டு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பீரியட்டு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே படுத்துகிட்டே அப்படியே தலை இந்த சைடில் வச்சுருப்பாங்க. அப்படியே படுத்துகிட்டே இருப்பாங்க. அண்டு அவங்க தலைக்கு பின்னாடி கேமரா வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு இந்த கான் கேர்ள் ஞாபகம் தான் வந்து அந்த மூவியில் வர சீன் தான் ஞாபகம் வந்தது. கான் கேர்ளுடைய ஓப்பனிங் சீனு. ஸோ இதுதான் இந்த சீனு. இந்த சீனு, இந்த ஃபோட்டோ, இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க கேஸ். இந்த பெரிட்டு வந்து அப்படியே சோகமாக பெட்டில் படுத்துட்டு இருக்குது, கண்ணு மூடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கோஸ்ட்டாவை மீட் பண்ணுவாங்க, தேட்டருக்கு போவாங்க. அப்புறம் அங்கே ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அந்த சீனும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, பட்டு இதுதான். அதுக்கப்புறம் பெரிட்டும் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மீட் பண்ணுவாங்க. பேர் ஜெட்ரூடா என்னமோ GERTRUD அதான் ஸ்பெல்லிங்கு. அவங்கள மீட் பண்ணுவாங்க ஒரு ஹோட்டல் ரூமில். அந்த சீன் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதுவும் அழகாக இருக்கும். கோஸ்ட்டாவும் பெரிட்டுக்கும் அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட்டாவும் பெரிட்டும் ரூமில் மீட் பண்ணுவோம். மறுபடியும் உட்காந்து பேசுவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும். அண்டு இப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க இந்த பெரிட்டு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. 1948 அந்த இயர்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் கரெக்டாக ஸ்டிச்செலாம் பண்ணி நம்மளுக்கு வந்து நான் நம்புகிற மாதிரி கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். இதில் வந்து 2 ஃப்ளாஷ்பேக் இருக்கும். முதல் ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா பெரிட்டுடைய சைல்டுஹுட்டு. ரெண்டாவது ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொஞ்சம் யங்கான ஏஜ். இதுவே யங் ஏஜ் தான், பட் இன்னும் கொஞ்சம் யங்கான ஏஜில் நடக்கிற விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுவாங்க. அவங்க மீட் அதில் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா ரொமான்டிக்காக நிறைய விஷயம் நடக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே. அண்டு என்ன அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுற கதையை சொல்லுவாங்க. பெரிட்டு வந்து அவங்க அம்மா கூட சண்டை போட்டு வெளில வந்துடுவாங்க. அப்புறமா அவங்களுடைய முதல் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது. அவர் வந்து பார்க்கும்போது இந்த மௌனராகம் கார்த்திக் மாதிரியே இருந்தார். ஸோ 2 பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க. அண்டு அவர் ஃபஸ்ட்டு வந்து அவரோட காலை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல் பாடியை காமிப்பாங்க. அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுப்பாரு பெரிட் கிட்ட, நீ வந்து டிஸப்பியர் ஆகுனா எப்படி இருக்குன்றது. அண்டு அந்த டிஸப்பியர் ஆகிற சீனை வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் விண்டோவில் ஒரு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரீட்டை நோக்கி இருக்கும். லாங் விண்டோ, ஸ்ட்ரீட் லைட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டு 3. ஓகேவா? பெரிட்டு வந்து அந்த பில்டிங்கு வெளியே போயிட்டு அந்த கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த லாங் விண்டோ வழியாக காமிப்பாங்க நம்மளுக்கு அவள் டிஸப்பியர் ஆகிற சீன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அப்புறம் பெரிட்டு வந்து எப்படி மறுபடியும் போலீஸ்கிட்ட மாட்டினா, அதுக்கப்புறம் ரீஃபார்மேட்டரிக்கு போய் அவளை போட்டுட்டாங்க. அது ரீஃபார்மேட்டரினா என்ன, அங்கே யாரெல்லாம் இருப்பா,
இப்போ பெரிட்டோடைய கூட இருக்க கேர்ள்ஸுங்களாம் யார், அந்த இடத்துல உடைய போரிங்கான லைஃப்லாம் எப்படி இருக்கும், எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த போரிங்கான லைஃப் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த அந்த ரீஃபார்மேட்டரியில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு கார்னரில் இருப்பாங்க. அது நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ இதுதான் கைஸ். ஸோ அந்த ரீஃபார்மேட்டரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் காமிச்சிருப்பாங்க அந்த சீன்லாம். அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், இவங்க ஏன் அதை வெறுத்தாங்க, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கமாக காமிப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீடமே அவ்வளோவா இருக்காது. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். லைக் லிப்ஸ்டிக் போட முடியாது, இதெல்லாம் போட முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஸ்மகிள் பண்ணி அவங்க கொண்டு வரணும். ஸோ அந்த அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த ரீஃபார்மேட்டரி அந்த வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்றது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பெரிட் வந்து இன்னொரு நபரை மீட் பண்ண கதை அதுவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இது வந்து இவர் எப்படி சமாளிக்கிறாரு, இது வந்து அவர் ஏற்றுக்கணுமா, இதை நம்ம ஏற்றுட்டு வாழணுமா, இது நம்ம இந்த லைஃப் நல்லா இருக்குமா, அவருக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கும் இந்த கோஸ்டாக்கு. ஆனாலும் அவர் அக்செப்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டா, அதுக்கப்புறம் பெரிட், அதுக்கப்புறம் பெரிட்டோட அம்மா 3 பேருமே ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அவ்வளோ சூப்பராக மெட்டிகுலஸாக சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த கான்வர்சேஷன் சீனில். முக்கியமாக கோஸ்டாவும் பெரிட்டோட அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அண்டு பெரிட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நடப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், டைமிங்காக நல்லாயிருக்கும். அவங்க பேசுகிற கான்வர்சேஷனுக்கும் இவங்க அந்த நடக்கிறதுக்கும் உள்ள டைமிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அந்த சீனுடைய ஒரு கான்வர்சேஷன் சீன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லிங் அண்டு ஒரு ரியலிஸ்டிக் அண்டு நம்ம நேரில் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அண்ட் இந்த படத்தில் வந்து என்ன பிடிச்சதுன்னா கேரக்டரைசேஷன். ஸோ பெரிட்டோடைய கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூசைடலான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் நேவிகேட் பண்ணுவார் ஒரு ப்ராப்பராக. இவர் வந்து ஒரு சேலர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிட் கூட சேர்ந்து நேவிகேட் பண்ணி அவருடைய லைஃப்பும் அவருடைய மைண்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வச்சுப்பார். கோஸ்டாவை சொல்கிறேன். ஸோ இதுதான். பட் அதே சமயத்தில் பெரிட்டோடைய பாஸ்ட்டு தெரிய வரும்போது அவர் கொஞ்சம் திணறுவார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிடுவார். ஸோ இதுதான். ஸோ இதான் கைஸ். நடுவில் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்டு இது வந்து இந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, இந்த இவங்க 2 பேருடைய கேரக்டரைசேஷன் இதை நோக்கி தான் அந்த ஹோல் ஸ்டோரியும் போகும். அண்டு பெரிட்டோடைய அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க அம்மா வந்து விட்டுருவாங்க. நீங்கள் வந்து அவளை பார்த்துக்கோ அந்த மாதிரி. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன், ஒரு மாதிரி கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன் அவங்க. ஸோ அதுதான் அவங்க அம்மா. அண்டு ஸோ ஹோல் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டாமினண்ட் அண்ட் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க டாட்டருடைய லைஃப்பை அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்க மானிட்டரைசேஷனில் இருக்கணும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதான். அண்டு பெரிட்டுக்கு வந்து ஒரு ஆசை வந்து என்னென்னா, நம்ம இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம், கடைசியாக நம்ம இங்கே இருக்க வேண்டாம், அதுக்கப்புறம் ஊரை விட்டு போயிடலாம். அது ஒரு பிளான் ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா 2 பேருமே நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த ஊர்லேயே இருந்து நம்ம இங்கேயே வாழ்ந்து காமிப்போம், எங்கேயும் போக வேண்டாம், நம்ம உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, அந்த மாதிரி பேசி பண்ணுவாங்க. அண்டு சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த சீன். எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க அது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பெரிட்டோடைய ஃப்ரெண்டு இப்போ சூசைட் பண்ணுற சீனு, சூசைடு கிடையாது, ஒரு ஆப்ரேஷனு, அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும். அப்புறம் பெரிட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட பேசுகிற சீனு, அதெல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு 2 பேருமே உடைய எமோஷன், 2 பேருடைய மைண்ட் இருக்குது, பெரிட் அண்டு கோஸ்டா
அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மூவிஸு. இந்த ஏர்லி மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படத்துக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டு ஐஎம்டிபி ரேட்டிங்கில் வந்து 6.4 வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா இது 6.4லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு 7.3 அந்த மாதிரி வேணால் ஒத்துப்பேன். ஸோ அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்டு ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் இன்னும் மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்து டச் பண்ணிட்டு போவாங்க. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா பெரிட்டோட அம்மாவும் பெரிட்டோடைய சீன்ஸ்லாம் நிறைய இருந்தாலும் அவங்க அம்மாவுடைய சீன்ஸ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இல்லை. அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க, ப்ரெசென்ட்டில் வருவாங்க. ப்ரெசென்ட்லேயே 2-3 கான்வர்சேஷன் சீன் 3 பெரிய கான்வர்சேஷன் சீனில் வருவாங்க பெரிட்டோட அம்மா. பட்டு ஆனாலும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக நம்மள்கிட்ட காமிக்காத மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது. பட்டு நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த படம். அண்ட் இந்த படத்தில் வர டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பெரிட்டோடைய டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்தது. ஒரு சில பேர் ஹாப்பியாக இருக்கணுன்னா அவங்கள சும்மா விடுங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருங்க. ஸோ அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க. அண்டு இந்த பெரிட்டோடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாலாம் ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க. அதை எதிர்த்து பேசும்போது இல்லை அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க எடுத்துக்கும் போது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியம் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து யார் பண்ணான்னு தெரில. அண்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு ஸோ இதுதான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த மூவிஸை விட இதில் ரொம்ப நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியே சொல்ல முடியாது. பட் இதுலேயும் ஒரு இன்னோவேட்டிவான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்வீடிஷ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாட் அண்டு சினிமோட்டோகிராஃபி வந்து குன்னர் ஃபிஷர். ஸோ இதுதான். அண்டு ஸோ தான் கைஸ். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அதாவது பெரிட்டோடைய ஃப்ளாஷ்பேக் அதோடய மேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதாவது ஒரு 2 ஃப்ளாஷ்பேக் வரும். ஒன்று வந்து பெரிட்டோ வந்து பார்த்திங்கன்னா யங் ஏஜில் இருக்கும்போது நடந்தது. அதாவது இப்போவும் யங் ஏஜ் தான், இன்னும் கொஞ்சம் யங் ஏஜ். அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளாஷ்பேக் வந்து அவங்க சைல்டாக இருக்கும்போது நடந்தது. ஸோ இந்த 2 ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா ஒரு ஸ்டோரியில் ஒரு சூசைடு கேர்ள் அண்டு ஒரு லோன்லியான செயலருக்குள்ளே நடக்கிற ஒரு காதல் கதையை நல்லா நல்லா ஸ்டிச்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கொடூரமான மதர் அவங்க ஒரு பக்கம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைம்லைனில் நடக்கிற ஸ்டோரியை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்டு ஸோ இதான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் வந்து 3:40 அண்டு உங்களுக்கு டைம் கிடைச்சதா அந்த படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஒப்பீனியன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அண்டு அதான் ஓகே. ஸோ பீஸ். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு தலித் லீடர் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி ஆர்ம்ஸ்ட்ராங் அவரை வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக கொண்டுட்டாங்க. அண்டு ஸோ ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அண்டு அவரை நம்பி பார்த்திங்கன்னா நிறைய அந்த கம்யூனிட்டிலையும் சரி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய நபர்கள் பல பேருக்கும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அண்டு ரொம்ப முக்கியமான நபரை நம்ம இழந்துட்டோம். ஸோ தான் கைஸ். இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இதுதான். ஓகே கைஸ், பீஸ். ஓகே, ஹாய். இது வந்து மறுபடியும் சின்ன ரெக்கார்டிங் வந்து இதில் வந்து நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணும்போது நான் வந்து இதில் வந்து பேசுவேன் நான். ஓகே, ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ டைம் வந்து 3:48. அது வந்து என்னென்னா, பெரிட்டோடைய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயந்து போயிட்டு பெட்டுக்கடியில் போய் உட்காந்துப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் நடந்திருக்கு, என்னோடய சைல்டுஹுட்லேயும் நடந்திருக்கு, நிறைய பேருக்கும் இது நடந்திருக்கும், உலகத்தில் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டுக்குள்ளே அவங்க போகிறது, அந்த கேமராலாம் பார்த்திங்கன்னா பெட்டுக்கு அடியில் வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க அந்த சீன் எல்லாமே. அண்ட் அப்போது இருக்க கேமராலாம் ரொம்ப பெருசு, அது எப்படி அந்த மாதிரி வச்சாங்க அதெல்லாம் தெரில. பட் சூப்பராக எடுத்திருப்பாங்க, அந்த சீன் நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த சீனுடைய ஸ்பெஷல் ஹைலைட் வந்து என்னென்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பெரிட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிப்பாங்க. பெரிட்டு வந்து ரொம்ப சின்னோண்டு இருப்பாங்கள, அவங்க எப்படி பார்க்குறாங்களோ, அவங்க அவங்களுடைய மெமரியில் என்ன இருக்கோ அது நம்மக்கிட்ட ஃபிலிம் எடுத்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிட்டோடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறத அவங்க எப்படி உள்ளே உள்வாங்குறாங்க, அது எப்படி அவங்களுக்கு பயத்தை தருது, அது எப்படி ஆன்சியாட்டி தருது, அண்டு சோஷியலாக அவங்க எப்படி மிஸ்ஃபிட்டாக மாறுறாங்க, அது எல்லாமே நம்மளுக்கு அந்த படம் அந்த சீனே ரொம்ப நல்லா, ஃப்ளாஷ்பேக் சீனே ரொம்ப நல்லா கிளியராக சொல்லி தந்துடும். அவ்வளோ சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிட் வந்து ரீஃபார்மேட்டரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவங்கள வந்து போட்டுருவாங்க. அந்த ரீஃபார்மேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தண்டனையாக அவங்கள பார்ப்பாங்க. அந்த ரீஃபார்மேட்டரி சீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தண்டனை மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சுதந்திரம் மாதிரி எனக்கு இருக்கும். என்னை வந்து எங்கேயாச்சும் ஹாஸ்டலோ இல்லை எங்கேயாச்சும் தூக்கி போட்டான்னா அது ஒரு சுதந்திரம் மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சர், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் அதே சமயத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அண்டு அது ஒன்று. அண்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் ரெண்டாவது. அண்டு மூணாவது வந்து நான் வந்து இந்த இங்குமார் பெர்க்மேன் அவருடைய மூவிஸ் வந்து குரோனிக்கலாக பார்த்துட்டே இருக்காங்க. அதில் பார்க்கும்போது இவருடைய இதில் வந்து இவருடைய டைரக்ஷனு, இவருடைய ஸ்டோரி சாய்ஸு அண்டு க்ளீனான ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மூவி, அதோடைய இம்ப்ரூவைசேஷன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது. அண்டு நல்ல ஒரு இடத்துக்கு அப்படியே நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ அது பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுதான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஒரு பாயிண்ட் ஒன்று அதை நான் பேசணும்னு நினச்சேன், ஆனால் டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை நான் பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன் நான். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காட்சிகள் இல்லைனா சினிமாட்டோகிராஃபி டயலாக் ஏதாச்சும் பிடிச்சிருக்கும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த படத்தை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அந்த மூவியை பற்றி நம்ம ஒப்பீனியன்லாம் நம்ம கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஸோ ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் சேர்த்து நான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச சீன் அண்டு ஃப்ரேமு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி நான் இதில் ஒரு இதுவாக போட்டேன், நான் அப்படி லைனாக போட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ டைம் இருந்தால் அதுவும் செக் பண்ணிங்க, ஓகே. அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து ஒரு கொலாச்சி ஒன்று போட்டேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் கைஸ். அண்டு சும்மா இது வித்தியாசமாக போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். இதுதான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதான் எப்படின்னு தெரில. அதுவும் முக்கியமாக ஒரு கம்யூனிட்டியை அட்டாக் பண்ணி நடந்துகிட்டே இருக்குது. அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ ஓகே கைஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்கட்டும், பார்ப்போம். ஓகே.